உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கம்ப்ளைண்ட் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்க. நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கை நீட்டுங்க. பாண்டி விடல. என்னது? அப்படி என்னல உங்க அப்பா தப்பு செஞ்சாரு? கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தார்ல, அப்ப கோவில் சொத்துல எக்கச்சக்கமா ஊழல் பண்ணிருக்காரு. புது தர்மகர்த்தா சண்முகம் எல்லா ஊழலையும் கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆதாரங்களோட அடிப்படையில் உங்களை கைது பண்றோம் மிஸ்டர் சவுந்தரபாண்டி. ஊழலா? என்னல சொல்லுத? அதுவும் கோவில் சொத்துலையா? ஆமா, கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிருக்காரு. ஏங்க, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னங்க, நீங்க ஊழலா செஞ்சீங்க? கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சீங்களா? இல்ல, நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆள் இல்லையேங்க. எல்லா ஆதாரமும் இருக்குமா? அட பாவி, நீ எல்லாம் விளங்குவியா? ஐயோ, கோயில் சொத்தை போய் கொள்ளை அடிச்சிருக்கியே, நீ எல்லாம் நாசமா தான் போவ. இனி இந்த குடும்பம் உருப்படுமா? கோயில் சொத்தை திருடுறது கொலை நாசம் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? இவ்வளவு பெரிய திருடனுக்கு நான் இம்புட்டு நாளா பொண்டாட்டியா வாழ்ந்தேன். ஐயோ, இப்படி ஒரு அயோக்கியம் கூடவா நான் இம்புட்டு நாளா வாழ்ந்தேன்? ஐயோ, இல்ல இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ மாட்டேன். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. இது வரைக்கும் உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்ததே கேவலம். இந்தாயா நீ கட்டின தாலி. கான்ஸ்டபிள்ஸ், கூட்டிட்டு வாங்க. இல்ல பாண்டி, டேய் இல்ல சொன்ன கேளிலே. டேய் பாண்டி, இல்ல நான் அப்பல வண்டியில ஏறுங்க. நெசமாவே தாலியை கழட்டி வீசியிருப்பாள். சண்முகம் நிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் நீ நின்னா இந்த முத்துப்பாண்டி என்ன கிழிச்சிருவான்னு சொல்லி அவனை நிக்க சொன்னேன். இப்ப என்னவா? மறுநீ இந்த பிக்காளி பையன் முத்துப்பாண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. இந்த வெறும் பையலை மிரட்டினது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே மிரட்டினாலும் இந்த பிச்சைக்கார பைய சம்பவம் பயப்பட மாட்டானே. நீயும் பயப்பட மாட்டியே, எனக்கு தெரியுமே.
ஆனா இந்த மண்டை கலப்பு முத்துப்பாண்டி அவனுக்கு தெரியலையே. பரணி, அவன் செஞ்சதுக்கு அவன் சார்பா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாயி, போதுமா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. பரணி, என்கிட்ட காசு பணம் எம்புட்டு இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பதவின்னா அது இந்த தர்மகர்த்தா பதவி மட்டும்தான். இதையும் இந்த வெறுப்பைய பறிச்சுட்டா பிறகு நான் என்ன செய்வேன்? அதுக்கு மேல என்னால இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீயே சொல்லு. அத உங்க பையன் முத்துப்பாண்டி யோசிச்சிருக்கணும்பா. ஏலே, அவனை விடலா. இல்ல, நான் தான் அவன் செஞ்சதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேக்குதல்ல. பரணி, நீ என்னோட மகத்தானே. இந்தாரு, அப்ப எந்த பதவியும் இல்லாம செல்வாக்கை இழந்து ஊருக்குள்ள நான் தலை நிமிர்ந்து நடமாட முடியுமா? நீயே சொல்லு. இப்போ தப்பி தவறி ஏதோ இவன் பிரசிடென்டா இருக்கான். அவன் தான் பிரசிடென்டா இருக்கான்ல, எதுக்கு இந்த தர்மகர்த்தா பதவி? இந்த தர்மகர்த்தா பதவியை வச்சுக்கிட்டு இந்த வெறும் பேய சமூகம் என்னமா செய்ய போலாம்? இது என்ன வெறும் ஒரு கௌரவ பதவி தானே. எனக்காக இவன் அதை விட்டு கொடுக்க கூடாதா? புரியலப்பா. விட்டு கொடுக்கறதுனா? எலெக்ஷன்ல இவன் என்னை எதிர்த்து நிக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை நான் காப்பாற்றணுமா இல்லையா? அதனால அவன் விட்டு கொடுக்கணும். என்னப்பா இது? அவன் நின்னா என்ன? யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போறீங்க. இதுல என்னப்பா இருக்கு? என்ன இதுல என்ன இருக்கா? இதுலதான் எல்லாமே இருக்கு. இப்பவே பாரு, இவன் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. எல்லாம் இவன் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கானுவ. இவன் நின்னா ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவான்மா. அதனாலதான் கேட்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. இந்த தர்மகர்த்தா பதவியில இவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இந்த பதவியால யாருக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்ல. இது வெறும் ஒரு கௌரவ பதவி தான். இப்போ என்னைய உனக்கு பிடிக்காம இருக்கலாமா? ஆனாலும் நான் உன்னை பெத்த வேண்டியா? எதற்காக நீ அவன்கிட்ட பேசலாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.